உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தராய் நான் இருக்கிறபடியினால் நான் செய்கிற முதல் காரியம் என்ன? உன்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறேன். அநேக அடிமைத்தனத்துக்குள்ளே நாம இருக்கலாம். அநேக காரியங்கள் நம்மை அடிமைத்தனமாய் வைத்திருக்கலாம். ஒருவேளை கடனுக்கு அடிமையா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நோய்க்கு அடிமையா இருக்கலாம். அது நம்ம விட்டு நீங்காம பிடித்து கொண்டுதான் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தர் நானே. எவ்வளவு பெரிய அடிமைத்தனமா 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்களை கர்த்தர் விடுவிக்க கூடுமானால், கர்த்தர் சொல்லுகிறார், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் அவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அவர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் மீது அவர் கரிசனை உள்ளவராய், நினைவுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே முதல்ல என் ஜனங்களுக்கு தேவை விடுதலை. அத முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு பின்பு நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். இதுவும் ஒரு ஆசீர்வாதத்துல ஒன்றுதான். ஆனா நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறபடியினாலும், அவர் என்னுடைய தகப்பனா இருக்கிறபடியினாலும், நான் முதலாவது என்னிடத்திலிருந்து அகற்ற வேண்டியது உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலையாக வேண்டும். இந்த உலகத்தின் பாப அசுத்தங்களிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும். இந்த உலகத்தின் கடினமான காரியங்களிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும். ஏனென்று சொன்னால், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. நான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இந்த உலகத்தில் உள்ளவர்களோடு கூட நான் என்னுடைய எல்லா காரியங்களிலும் ஒத்து போகக்கூடாது. நான் பரிசுத்தவானாய் காணப்பட வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளையாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்பதை அநேகர் கண்டுகொள்ளும்படியாய் நான் வாழ வேண்டும். இது கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். அதற்காக அவர் செய்கிற முதல் காரியம் உம்மை விடுவித்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விடுதலையை கொடுத்து உங்களை மீட்க போகிறார். காரணம், அவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர்.